Hi, hello, welcome guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நாம ஒரு மதர் போர்டை அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ அந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட், அது என்ன மாடல், அது என்ன பிரைஸ், அதே போல பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு ஸ்பெக்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி ஓகே फ्रेंड्स, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிச்சா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பொருள். அப்படியே கையிலே கொடுத்துட்டு பார்க்கலாம். ஆமாடா. So guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மதர் போர்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா Asus ஓட Tuf Gaming Z590 Plus Wi-Fi அப்படிங்கற மதர் போர்டை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த செடியை இன்னும் கொஞ்சம் நவுத்தி வச்சிருவோம். சோ இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. சோ அதனால இதை இன்னும் கொஞ்சம் இங்க நவுத்தி வச்சிருவோம். சோ guys, இதோட பிரைஸ் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து 19000 கிட்ட வருது. பட் இப்போ வந்து இதோட ஆன்லைன் பிரைஸ் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட ஆன்லைன் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 23000 அந்த ரேஞ்சில வருது. நான் வந்து வாங்கி பாத்தீங்கன்னா 1 மந்த்க்கு மேலே ஆயிடுச்சு. சோ இப்போதான் நான் அதை அன்பாக்ஸே பண்றேன். சரி ஓகே கைஸ், வாங்க இதுல இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல Asus அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டோட நேமை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா Tuf Gaming Motherboard அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமா கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் மதர் போர்டு தான் இது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா Z590 Plus Wi-Fi அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. Wi-Fiனா இதுல வந்து டிஃபால்ட்டாவே Wi-Fi இருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்றது இங்க Wi-Fi அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்டெல் கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெல் கோர்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இன்டெல் ப்ராசருக்கு சப்போர்ட் ஆகிற ஒரு மதர் போர்டு. ஸோ அதை மென்ஷன் பண்றதுனால தான் இங்க இன்டெல் கோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெல் ப்ராசருக்கு இது சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராசர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா i7 10th gen ப்ராசர் அன்லாக்டு வெர்ஷன் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பத்தி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ப்ராசரை தான் நம்ம இதுக்கு போட போறோம். ஸோ இந்த மதர் போர்டில் இது ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல வந்து 10th and 11th ஜெனரேஷன் இது ரெண்டுமே வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால தான் இதுல CPU சப்போர்ட் LGA 1200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா LGA 1200னா அந்த ப்ராசர் வந்து இதுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 10th and 11th ஜெனரேஷன் இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மதர் போர்டு செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க இந்த ரெண்டு ஜெனரேஷன்ல எந்த ப்ராசர் வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா DTS, அப்புறம் கேமிங், அப்புறம் மியூசிக், அப்புறம் HDMI, Wi-Fi 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹாரா சிங்க்னு கொடுத்துருக்காங்க. அதாவது Asusோட ஹாரா சிங்க் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ARGB கண்ட்ரோல்ஸ் இதுலயே இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா IRGB கொடுத்துருக்காங்க, பட் பெரிய லெவல்ல கொடுக்கல. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல, அப்புறம் இங்க, அப்புறம் இந்த இடத்துல, இங்க 3 இடத்துல மட்டும் தான் அதுவும் சின்னதா ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசா இதுல RGB கொடுக்கல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைனலா இதுல 3 years வாரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் வாரண்டி இல்ல. ஸோ உள்ள வந்து டெக்னிக்கலா ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் பிசிக்கலா இதுல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது இதை நம்ம அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி எக்கச்சக்கமா கசகசன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நம்ம சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். நம்ம இவ்வளவுதான் சொல்ல, சும்மா மேலாவா அப்படி என்ன இருக்குது முக்கியமா இருக்கிறது அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் பேனல்ல உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு 7 USB போர்ட்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று இருக்கு, Wi-Fi மாடியூல் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 5 ஆடியோ ஜாக்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஆப்டிகல் போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ்க்கு காம்போ போர்ட் ஒன்று இருக்குது. சோ இவ்வளவு இது இருக்குது. அதுக்கு அடுத்தது வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.0 சப்போர்ட் இருக்கு இதுல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல M.2 ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்லாட்ஸ்க்கு பக்கமாவே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாவ், மதர் போர்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே இருக்கு. இதை நம்ம வெளியில எடுப்போம். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் கீழே என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெளியில எடுத்தாச்சு. சேஃபா வைக்கணும் गाइस.
ஏன்னா அதை பார்த்து வச்சுருக்கணும். ஏன்னா ஃபிசிக்கல் டேமேஜுக்கு நம்ம சொன்ன மாதிரி வாரண்டி இல்லை இதில், அதனால் நம்ம பார்த்து தான் வச்சுருக்கணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோம். இந்த பின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னொண்டு பின்னாக இருக்குது. அது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா கூட இந்த மதர் போர்டு அப்படியே தூக்கி குப்பையில் தான் போடணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு M.2 ஸ்க்ரூன்னு நினைக்கிறேன், சொல்லி அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே M.2க்கு ஸ்டிக் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 4-5 பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக அவங்க மதர் போர்டுக்குன்னு கொடுக்குற ஒரு CD ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Asus Tuf கேமிங் மதர் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த CD நம்ம உள்ளே வச்சுக்குவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலையபிலிட்டி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் கைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஜ் இல்லை 1/4 பேஜில் கொடுத்தாவே நம்ம படிக்க மாட்டோம், தூக்கி தான் வைப்போம். ஸோ 80 பேஜஸ் மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க, அவ்வளவும் நம்ம தூக்கி தான் வைக்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் சிஸ்டமில் கூட ஒட்டிக்குவேன். ஸோ நல்லா இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸ் உண்மையிலுமே. ஓகே, அவ்வளோதான் இருக்குது இதில். சரி, இதெல்லாம் தூக்கி நம்ம ஓரம் கட்டிடுவோம். மதர் போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபை ஆண்டனா. இது வந்து மதர் போர்டோடய கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரனால கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மதர் போர்டுக்கு போவோம். ஸோ மதர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலாவாக பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அசம்பிளுக்கு இதை வெளியில தான் கொடுக்க போகிறேன். கவர் பிரிச்சுட்டு என்னால் மறுபடியும் கவர் போட முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் கவரை பிரிக்காமல் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வேணால் நம்ம பிசி பில்ட் பண்ணுறப்ப வேணால் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வெளியிலே எடுத்து ஒரு வீடியோ மாதிரி, ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி போகிறேன். நான் கவர் கூட பிரிக்காமல் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கைஸ். இப்போ மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டஃப் கேமிங் Z590 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் பேனல் கிட்ட, அப்புறம் இந்த சிப்செட் ஸ்லாட்டு கிட்ட, இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டஃப் கேமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது அப்படியே நம்ம பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 ரேம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரேம் ஸ்லாட் தான் போட போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்செட் பேனல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே M.2 ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே 2 M.2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து டஃப் கேமிங் அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போடுற மாதிரி வரும். அதுக்கடுத்தது ARGB அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராசர் ஸ்லாட்டுக்கிட்ட, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அப்புறம் இங்கே. ஸோ இந்த இடத்துலலாம் இருக்குது. பட் ஆனால் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப சின்னூண்டு RGB தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த இடத்துல இந்த பேக் பேனல் கிட்ட நம்ம என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம USB போட்டு ஒரு 7 போர்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்காக HDMI போட்டு, ஒரு டிஸ்பிளே போட்டு, அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் போட்டு ஒன்று, வைஃபை மாடல் போட்டு ஒன்று, அப்புறம் ஆப்டிக்கல் அவுட்புட் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீபோர்டுக்கு காம்போ போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அசம்பிள் வீடியோவில் இதை உங்களுக்கு தெளிவாக வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் ஹால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் இந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி ஓகே, பாய்.